எந்த வீடுகள்ல குர்ஆன் வசனங்கள் சரியாக படிக்கப்படவில்லையோ, அல்லாஹ்வின் வேதத்துடைய அந்த தொடர்பு எந்த வீடுகள்ல இல்லாமல் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட வீடுகள் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மலக்குமார்கள் அங்க வர்றதுக்கு ஒரு தடையா இருக்கும். ஷைத்தான் அங்க அந்த வீட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மையும் குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு வீட்டில் நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிக்கிற வீடாக இருக்கணும். ஒரு வீடுகள்ல நன்மை குறைந்த ஒரு வீடாக மாறணும்னா அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய தொடர்பு இல்லாததா இருக்கணும். இதுல நீங்க எதை தேர்வு செய்யணுமோ செய்யுங்க என்கிற தோணியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இன்னைக்கு நாம நம்முடைய வீடுகள்ல எந்த நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை முறையா எடுத்து படிக்கிற ஒரு நிலையை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோமா? இன்னொரு நபி மொழியில இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. லா தஜஅலு புயூதகும் மகாபிர், நீங்கள் உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீடுகள்ல சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தானை விரண்டோடி விடுகிறான். சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இறைவனுடைய நிம்மதியை எதிர்பார்த்தவர்களாக, இறைவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு மத்தியிலே எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்திலே இருக்கலாம். நமக்கு மத்தியிலே கல்வி அறிவிலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இதில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும், பெரிய செல்வந்தராக நாம் இருந்தாலும் சரி, அல்லது செல்வத்தில் நடுநிலை வகிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் கிடக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலைகளில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்கு இறைவனிடமிருந்து ஒரு நிம்மதி என்பதை நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருள் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பு என் மீது அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாத நபர்கள் நம்மள யாராவது இருக்க முடியுமா? ஆனால் ஒருபுறம் இப்படி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நிம்மதியையும் எதிர்பார்க்கக்கூடிய நாம், அந்த இறைவனுடைய நிம்மதி நமக்கு கிடைப்பதற்கு இறைவன் என்ன வழிமுறைகளை சொல்லி தருகிறானோ அந்த வழிமுறையில நாம கூடுதல் கவனம் எடுக்கிறோமா? உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில ஒரு இடத்தில் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய, நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளிலேயும் நாம் நிம்மதியை ஆக்கி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருடைய இலக்கு எப்படித்தான் இருக்குது? ரொம்ப அதிக கஷ்டப்பட்டு உழைச்சாவது நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கி போடணும், அந்த இடத்துல வீட்டை கட்டணும், ரொம்ப பெரிய அளவுல பங்களா மாதிரி நம்மளால கட்ட முடியாட்டணும், அரண்மனை போல நம்மளால கட்ட முடியாட்டணும், ஏதோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய மனைவி மக்களுக்கு தோதுவான ஒரு சின்ன அளவிலான ஒரு வீட்டையாவது கட்டி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையிலேயே இந்த உலக வாழ்க்கையில நிறைய நேரத்தை செலவிடுறோமே. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளிலேயும் நாம் உங்களுக்கு நிம்மதியை ஆக்கி இருக்கிறோம். அது பெரிய அளவிலான வீடா இருந்தா மட்டும் பத்தாது, சின்ன அளவிலான வீடாக இருந்தாலும் அதிலேயும் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அதே வசனத்துல தொடர்ச்சியில நீங்கள் பயணத்துல போகும் பொழுதும் ஒரு இடத்துல தங்கி ஓய்வெடுப்பதற்காக ஒரு சின்ன அளவிலான டென்ட் அமைத்துக்குவீங்களே, அதுல கூட நாம உங்களுக்கு நிம்மதியை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப இன்றைக்கு நாம் வசிக்கக்கூடிய வீடு நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு அல்லாஹ்வே நான் நிம்மதியை வழங்கி இருக்கிறேன் என்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறானே. இன்னைக்கு ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்குதா? கஷ்டப்பட்டு நம்ம வீட்டையும் கட்டி முடிச்சிட்டோம், வீட்டை கட்டி முடிச்சு இன்னைக்கு நிம்மதி இல்லாத நபர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு வாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நம்ம வாழ்கிற மாதிரியான வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழல. அவங்க இருக்கக்கூடிய வீட்டை எடுத்துக்கொண்டாலேயே பல நபிமொழிகள்ல பார்க்கிறோமா இல்லையா? ஒருவர் நின்று தொழுதாலேயே இன்னொருவர் படுப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு குறுகிய அளவிலான வீட்டில் தானே வசித்தார்கள்.
பல மாதங்கள் அவங்க சமைக்க முடியாத அளவுக்கு கடுமையான சூழல்ல தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கையை கழித்தும் அதுல ஏதாவது நிம்மதி இல்லாம ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா? வசிக்கக்கூடிய வீடு நம்ம சின்ன அளவுல தான் இருக்குது, பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போதிய அளவுல வசதி உள்ள பொருட்களா இல்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை அது நிம்மதிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம நம்முடைய சக்திக்குட்பட்டு எவ்வளவோ வசதிகளை வீட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நமக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? நமக்கு நம்முடைய வீட்டில் இறைவனுடைய நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் சில விஷயத்தை சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். வீட்டை கட்டுவதற்கு முக்கியத்துவம் எடுக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் சில நேரங்கள்ல மார்க்கத்துல இல்லாத 7, 8, 6 வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க. சரி, அப்படியாவது நம்ம வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரட்டுமே, நம்ம வீட்டுல ஒரு நிம்மதி கிடைக்கட்டுமே என்று நிம்மதிக்காக மார்க்கத்துல இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள். இன்னும் சில மக்களை எடுத்துக்கிட்டா புது வீடு புகுவிழா என்று சொல்லிக்கொண்டு அன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுகையில நம்ம எல்லாரும் வீட்டுல ஜமாத்தா ஃபஜ்ர் தொழுதுருவோம். அப்படி புது வீட்டுல போய் ஜமாத்தா ஃபஜ்ர் தொழுதுட்டோம்னா அதை வச்சாவது நமக்கு நிம்மதி கிடைச்சிராதா? இன்னும் சில இடங்கள்ல அடுத்த நாள் அந்த வீட்டுல குடி போக போறாங்கன்னா அதுக்கு முந்தைய இரவுல சில ஆட்களை வர சொல்லி மௌலிதுகளை ஓத சொல்லி ராத்திபுகளை ஓத சொல்லி இப்படியாவது நம்ம வீட்டுக்கு நிம்மதி கிடைச்சிராதா என்று மார்க்கத்தில் இல்லாத பல விஷயத்தை தேடி செல்லக்கூடிய நாம் எதை மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, என்ன காரியத்தை ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் கடைபிடித்தால் அந்த வீட்டிலே நிம்மதி கிடைக்கும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் கூடுதல் கவனம் எடுத்திருக்கிறோமா? அதுல இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் பிரதானமாக சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீடு இறைவனுடைய நிம்மதிக்குரிய ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வீடுகள்ல தொழுகைகளை முறையாக கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். இப்ப ஆண்களாக இருக்கக்கூடியவங்க நாம பள்ளிவாசல்ல தான் தொழுகணும். நாம நம்முடைய வீடுகள்ல தொழுகிறதை விட, நாம நம்முடைய கடை விதிகள்ல தொழுகிறதை விட பள்ளிவாசல்ல தான் நாம ஐவேளை தொழுகணும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதே மார்க்கத்தில் தான் அந்த ஐவேளை தொழுகையை தாண்டி இதர சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. அந்த சுன்னத்தான தொழுகைகளை நீங்க உங்க வீட்டுல கடைபிடிங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, இஜஅலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலேயும் நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, நீங்கள் உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வீடுகளை மண்ணறையாக ஆக்கிக்கிடாதீங்க. என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம யாராவது வீட்டுல இறந்தவங்களை வீட்டுல அடக்கம் பண்றோமா? முஸ்லிம்கள்ல யாருமே நாம என்ன செய்ய மாட்டோம், மத்த சமூகத்துல வேண்டுமானால் இருக்கலாம். குடும்பத்துல ஒரு ஆள் இறக்குறாங்கன்னா இறந்தவங்களை வீட்டுல ஒரு ஓரத்துல அல்லது தோட்டத்துல ஒரு ஓரத்துல அடக்கம் செய்வது மத்த சமூகத்துல இருக்கலாம். இஸ்லாமிய மக்கள் யாருமே இறந்த யாரையும் நாம நம்முடைய வீடுகள்ல என்ன செய்யறது இல்ல, அடக்கம் பண்றது இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு உங்க வீடுகளை நீங்க மண்ணறையாக ஆக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு கபர்ஸ்தான்ல ஒரு கபரை நோக்கி தான் நாம என்ன செய்ய மாட்டோம், நாம எந்த ஒரு தொழுகையை அமைச்சுக்க மாட்டோம். அப்ப ஒரு இடத்தில் இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த இடத்துல நின்று அதை நோக்கி தொழுவதற்கு நம்ம மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குது. நாம அந்த இடத்துல தொழாம இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மன்னர் யாரும் அடக்கம் செய்யப்படாட்டலும் நீங்க அங்கு தொழுகை நிறைவேற்றாத ஒரு இடமாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஆண்கள்ல பல மக்கள் ரமலான் மாதம் வந்தால் மட்டும் ஐவேளை தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ரமலான் மாதம் கழிந்து விட்டால் ஆண்கள் பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அப்படி பள்ளிவாசலிலேயே தொழக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சுன்னத்தான தொழுகைகளை நம்ம வீடுகள்ல தொழுகிறது இல்லை. இப்படி அந்த தொழுகையை நாம் நம்முடைய வீட்டிலே அமைக்காமல் இருந்தால், இன்னும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களும் இன்றைக்கு எப்படி உருவாகி கொண்டிருக்கிறார்கள்? ஆரம்பத்தில் இருந்தாங்க பெண்கள் எல்லாம் வீட்டில் ஐவேளை தொழுகையை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு போனும் கையுமாக வந்த பிறகு, டிவியும் வீடுமாக ஆன பிறகு இன்றைக்கு அந்த தொழுகைகளை கூட பெண்கள் வீட்டில் நிறைவேற்றுவது கிடையாது. ஐவேளை தொழுகை நிறைவேற்றாம சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றாம இப்படி இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடு நிறைவேற்றப்படுகிற அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிற ஒரு இடமாக ஒரு வீடு இல்லாமல் இருந்தால் அதுல எப்படி அல்லாஹ்வுடைய நிம்மதி இருக்கும்? இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நபிமொழியிலே சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி,
இதா கல்லா அஹதுக்கும் ஸலாத்த ஃபீ மஸ்ஜிதிஹி, உங்கள ஒருவர் பள்ளிவாசல்ல தொழுகையை நிறைவேற்றினாலும், பள்ளிவாசல்ல கடமையான தொழுகையை நிறைவேற்றுவீங்க, இப்படி பள்ளிவாசல்ல நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினாலும் ஃபல் யஜ்அல் லி பைத்திஹி நஸீபம் மின் ஸலாத்திஹி, உங்க வீடுகளிலேயும் சில தொழுகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்க தொழத்தான் செய்யறீங்க, பள்ளிவாசலுக்கு வரத்தான் செய்யறீங்க, பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நிறைவேற்றினாலும் உங்களுடைய வீடு எப்படி இருக்கக்கூடாது, தொழப்படாத ஒரு இடமா இருந்திடக்கூடாது. உங்க வீடுகளிலேயும் நீங்கள் சில தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதற்கடுத்து அதற்கான காரணத்தை சொல்லுகிறார்கள். ஏன் நீங்க அந்த தொழுகைகளை உங்க வீட்டிலையும் கொஞ்சம் வச்சுக்கணும்? ஃபஇன்னல்லாஹ ஜாஇலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரா, யாரேனும் ஒருவர் தன்னுடைய வீட்டில் அந்த தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால் அதன் மூலம் அல்லாஹு தஆலா கைரன் நன்மையை வைத்திருக்கிறான். நீங்க அல்லாஹ்வுடைய நன்மையை தானே எதிர்பார்க்கிறீங்க, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கணும்னா பள்ளிவாசல்ல வந்து தொழுகிற மாதிரியே அதுல சில தொழுகைகளை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயும் அமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு அதை நம்ம கடைபிடிக்காட்ட எப்படி நமக்கு அந்த வீட்டின் மூலம் நிம்மதி கிடைக்கும்? அல்லாஹு தஆலா உங்களுடைய வீட்டுல நிம்மதி வச்சிருக்கிறதா சொன்னான்ல, ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழியையும் நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கலாம். ரமலான் நேரம் நெருங்குகிறது, அல்லாஹ்வின் தூதர் தனியாக ஒரு கூடாரம் அமைத்து அங்க என்ன செய்யறாங்க, மக்களுக்கு தொழுகை நடத்துறாங்க. திரும்ப அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் அங்க பள்ளிவாசல்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொண்ட அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி தொழுகை அடுத்தடுத்த நாட்கள்ல வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கழியுது, 2 நாள் கழியுது, ஒரு 3 நாள் கழிகிறது. அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, எந்த ஒரு தொழுகை நடத்தாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. அப்படி இருந்து விட்டு அதற்கடுத்து மக்களிடத்தில் வந்து சொன்னார்கள், ஃபஸல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும், மக்களே நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலேயும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன் அஃலல ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை தாண்டி மற்ற தொழுகைகள் இருக்குதே, அந்த மற்ற தொழுகைகளை ஒருவர் தன்னுடைய வீட்டில் தொழுவதை அல்லாஹ் மிகவும் சிறந்த நன்மையா வச்சிருக்கிறான். அதனால நீங்க உங்களுடைய வீடுகள்ல அந்த கடமையான தொழுகை அல்லாத மற்ற சுன்னத்தான தொழுகைகளை, அது இரவு நேர தொழுகைகளாக இருக்கட்டும், தஹஜத் நேர தொழுகைகளாக இருக்கட்டும், ஐவேளை தொழுகைக்கு முன்பின் சுன்னத்து இருக்குதா இல்லையா, அந்த முன்பின் சுன்னத்துகளாக இருக்கட்டும், இதை நீங்கள் உங்களுடைய வீடுகள் ஆக்கிக்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்கன்னா, இன்றைக்கு இதை நாம முறையா கடைபிடிக்கிறோமா? இதுல நாம சில குறைகள் வைக்கிறதுனால தான் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் வீட்டை கட்டுறோம். சில ஆட்கள் கோடிக்கணக்கில் வீட்டை கட்டுறாங்க, பெரிய பங்களா மாதிரி வீட்டை கட்டுறாங்க. அப்படி வீட்டு கட்டி முடிக்கப்பட்டாலும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் இன்னும் எனக்கு முழுமையா வராம இருக்குது என்று ஏக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால், நாம் கட்டி இருக்கிற வீட்டிலேயும் நமக்கு இறைவனுடைய நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகைகளை, உபரியான தொழுகைகளை ஆண்களாக இருந்தால் அதிகமாக நம்முடைய வீடுகளில் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போல பெண்கள் ஐவேளை தொழுகை பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது, வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. நம்ம குடும்பத்துல எல்லாரும் தொழுகையை ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களா? நம்ம தாயார், நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதரிகள், நம்முடைய மகள்கள் தொழுகையை ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களா? இதுல நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தாலேயே அது நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு வீடாக அமையும். அதனால தான் நீங்க ஹதீஸ்ல புரட்டி பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல திருமணங்கள் செய்திருந்தாங்கல்ல, அது நம்ம ஹதீஸ்ல தேடி பார்த்து வர சில மனைவியர்களுடைய வீட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேர தொழுகையை தொழுது இருக்கிறாங்க. மத்த மனைவிமார்கள் வீட்டுல தொழுத செய்திகள் ஹதீஸ்ல பார்க்க முடியல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல ரமலான் மாதத்தையும் தாண்டி மற்ற நாட்களிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள். நாம் அதிகமா கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி, நான் தொழுகையில் அல்லாஹ்வின் தூதருக்கு குறுக்க படுத்திருப்பேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை நிறைவேற்றுவாங்க, சுஜூதுக்கு வரும்போது என் காலில் குத்துவாங்க, குத்துன உடனே என் காலை மடக்கிக்குவேன், திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் எல்லாம் முடிச்சிட்டு மீண்டும் நிலைக்கு வந்தா என்னுடைய காலை நீட்டிக்குவேன், ஏன்னா அன்றைய காலத்துல எங்க வீட்டுல லைட் இல்ல என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இரவு தொழுகை போன்ற தொழுகைகளை தொழுது இருக்கிறாங்களா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சின்னமா முறை வேணும். அப்ப ஒரு முறை இப்னு அப்பாஸ் அவர்களும் என்ன செய்யறாங்க, சின்னமா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல தங்கக்கூடிய அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்றைக்கு அங்கே தங்குனாங்க. இரவு நேரம் வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளு செஞ்சுட்டு தொழுகைக்கு தயாரானாங்க, தொழுகைக்கு நின்னாங்க.
நானும் என்ன செஞ்சு இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நானும் அந்த தொழுகைக்காக உழு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இடது பக்கத்துல நின்னு என்னுடைய காத்தினுடைய சோனையை பிடிச்சு என்னை வலது பக்கத்துல நிறுத்தினாங்க. ஹதீஸ்ல பாக்குறோம்ல. அப்ப அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மனைவியர்களுடைய வீடுகள்ல இரவு நேரங்கள்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி தொழுகையை நிறைவேற்றுவது அல்லாஹ் தஆலா அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு நிம்மதி அளிக்கிறானா இல்லையா? அப்ப நாம் அந்த உபரியான அந்த தொழுகைகளை நம்முடைய வீடுகளில் தொழுவது அல்லாஹ்வுடைய நிம்மதி நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதிலே நம்மிடத்தில் சில குறைபாடுகள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த தொழுகையை தாண்டி வேற ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா என்று பார்த்தால் இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதுல முக்கியமா சொல்றதா இருந்தா இறைவனுடைய வேதம் குர்ஆன் இருக்குதா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை வீட்டுல நீங்க எடுத்து வச்சு படிங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல குர்ஆன் படிக்கப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரம் ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, இளைஞர்களுடைய கைகள்ல பேஸ்புக்ல உள்ள ரீல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, வாட்ஸ்அப்லயே நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. இப்படி தேவையற்ற எவ்வளவோ பல விஷயங்கள் வீடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் எத்தனை வீடுகள்ல இருக்குது? அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்று எல்லா நபர்களும் வீட்டில் உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து படிக்கிற நபர்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு குர்ஆனை படிக்கிறதுனா நமக்கு அது எதைத்தான் டைமா வச்சிருக்கிறோம். ரமலான் மாசம் வரட்டும், ரமலான்ல நாம எடுத்து ஓதிக்குவோம். அல்லது பள்ளி வாசல்ல ஒவ்வொரு ஜும்மாவுக்கு நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா ஆரம்பத்தில் 2 ரக்காய் தொழுதுட்டு பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர குர்ஆனை ஓதிக்குவோம். இப்படி குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு டயத்தை நாம வச்சிருக்கிறோமே, வீட்டுல உட்கார்ந்து குர்ஆனை நாம் ஓதுகிறோமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் நம்முடைய வீடுகளிலே இருந்து படிப்போமேயானால் அது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு வீடாக நம்முடைய வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பா இருக்குமே. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு நபிமொழி சுனனு தாரிமி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் பைத்தல யத்தஸிஉ அலா அஹ்லிஹி வ தஹ்துருஹுல் மலாயிகா வ தஜ்சுருஹு ஷயாத்தீன் வ யக்ஸுருஹு கைருஹு யுக்ரா ஃபீஹில் குர்ஆன். எந்த வீடுகளிலே குர்ஆன் முறையாக ஓதப்படுகிறதோ அப்படி முறையாக ஓதப்படுகிற அந்த வீடு தான் அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு விசாலமான ஒரு வீடாக இருக்கும். வீட்டு என்பது நெருக்கடியா இருந்தாலும் உள்ள தெளவில் அவங்களுக்கு அது ஒரு விசாலமா ஏற்படணுமா, அந்த வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படணும். அதே மாதிரி தஹ்ருருஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த வீடுகளிலே ஆஜராகுவார்கள். வ தஹ்ஜுருஹு ஷயாத்தீன், ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடிடுவான். இன்னைக்கு நாம நம்ம வீட்டை விட்டு சைத்தானை விரட்டி அடிக்கிற நபராளா இருக்கிறாமா, அல்லது வெளியே போகக்கூடிய சைத்தானை வீட்டுக்குள்ள இழுத்து வைக்கிற நபரா இருக்கிறோமா? எல்லாம் அவ்வளவு பல கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுல நடக்குது. ஆனால் குர்ஆனை ஓதுனா சைத்தான் ஓடுவான்னு சொன்னாங்கல்ல, அந்த வீட்டுல சைத்தான் உள்ள வருவதே அது அவனுக்கு ஒரு தடையாக இருக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, இது நாம கடைபிடிக்கிறோமா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிலேயே தொடர்ச்சியாக சொன்னார்கள், வ இன்னல் பைத்தல யுலையகு அலா அஹ்லிஹி வ தஹ்ஜுருஹுல் மலாயிகா வ தஹ்துருஹு ஷயாத்தீன் வ யகில்லு கைருஹு இல்லா யுக்ரா ஃபீஹில் குர்ஆன். எந்த வீடுகள்ல குர்ஆன் வசனங்கள் சரியாக படிக்கப்படவில்லையோ, அல்லாஹ்வின் வேதத்துடைய அந்த தொடர்பு எந்த வீடுகள்ல இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வீடுகள் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மலக்குமார்கள் அங்க வர்றதுக்கு ஒரு தடையா இருக்கும். ஷைத்தான் அங்க அந்த வீட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மையும் குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு வீட்டுல நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிக்கிற வீடாக இருக்கணும். ஒரு வீடுகள்ல நன்மை குறைந்த ஒரு வீடாக மாறணும்னா அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய தொடர்பு இல்லாததா இருக்கணும். இதுல நீங்க எதை தேர்வு செய்யணுமோ செய்யுங்க என்கிற தோணியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இன்னைக்கு நாம நம்முடைய வீடுகள்ல எந்த நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை முறையா எடுத்து படிக்கிற ஒரு நிலையை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோமா? அப்ப அதுல சில குறைபாடுகள் இருந்தால் அதை நாம் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு நபிமொழியில இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, லா தஜஅலு புயூதகும் மகாபிர், நீங்கள் உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீடுகள்ல சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தானை விரண்டோடி விடுகிறான். உங்க வீட்டை நீங்க மண்ணறையாக ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? குர்ஆனிலேயே பெரிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அந்த சூரா பக்கராவை எந்த வீட்டிலே அந்த சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அப்படி ஓதப்பட்டு விட்டாலேயே ஷைத்தான் அந்த வீட்டை விட்டே விரண்டோடி போய் விடுவான். சொன்னது யாரு?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப நம்முடைய வீட்டை விட்டு ஷைத்தானே விரண்டோடி விட்டால் அதை விட நமக்கு பெரிய நிம்மதி எது இருக்கும்? ஆனா இன்னைக்கு அதுக்குரிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோமா? வீடுகள்ல குர்ஆனை எடுத்து படிக்கிற பழக்கத்தை எல்லாருமே வைத்திருக்கிறோமா? ஒரு சில வயதானவர்கள் வேண்டுமானால் இன்றைக்கு டெய்லி குர்ஆனை எடுத்து வீட்டில் உட்கார்ந்து படிக்கலாம். ஆனா இளம் வயதில் இருக்கிற யாருமே அந்த குர்ஆனுடைய தொடர்புல எடுக்கிறது இல்லையே. பசங்க யாருமே இன்றைக்கு அந்த குர்ஆனுடைய தொடர்பு எடுக்கிறது இல்லையே. அப்ப அந்த வீடு குர்ஆனுடைய தொடர்பு இல்லாத ஒரு வீடாக இருந்தால் எப்படி அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய நிம்மதி கிடைக்கும், அருள் கிடைக்கும்? அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இறைவியல் வேதத்தோடு தொடர்புள்ள ஒரு வீடாக நாம் நம்முடைய வீட்டை மாற்ற வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து படிப்பதை போல வீட்டில் உட்கார்ந்து இறைவனை நினைவு கூறக்கூடிய திக்ர் செய்வதற்கும் நீங்க அந்த வீட்டை பயன்படுத்துங்கள். அந்த திக்ருங்கிறது பள்ளிவாசல்ல இருந்து மட்டும்தான் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லல. ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, இது போன்ற திக்ர்களுக்கு பள்ளிவாசலை மட்டும் ஒரு இடமாக இஸ்லாம் சொல்லல. உங்க வீடுகளிலேயும் நீங்கள் திக்ர் செய்யுங்க. எந்த அளவுக்கு வீட்டுல இறை நினைவுக்கு மார்க்க முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போவாங்கல்ல, வீட்டுக்கு உள்ள போகிற சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹ்வை நினைத்து அவர் அந்த வீட்டிற்கு உள்ளே செல்வாரேயானால் அது கூட ஷைத்தானை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா தஹலர் ரஜுலு பைத்தஹு, ஒருவர் தன்னுடைய வீட்டிலே நுழைவார் என்று சொன்னால், அப்படி நுழையும் பொழுது ஃபதக்கரல்லாஹ இந்த துஹூலிஹி, நுழையும் பொழுது இறைவனையே நினைவு கூர்ந்து அந்த வீட்டிற்குள் நுழைவார் என்று சொன்னால், வ இந்த துஆமிஹி, அதே போல சாப்பாடு சாப்பிடுறப்ப அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அந்த சாப்பாடு சாப்பிடுவானேயானால் கால ஷைத்தான், அப்ப ஷைத்தான் சொல்லுவானாம், லா மபீதலக்கும் வலா அஷாஅன், இன்னைக்கு இங்க நம்ம தங்குறதுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்ல, இந்த வீட்டில் நமக்கு எந்த சாப்பாடுமே இல்ல என்று ஷைத்தான் சொல்வதாக சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வ இதா தஹல, அதே ஒரு மனிதன் நுழைகிறான், ஃபலம் யذ்குருல்லாஹ இந்த துஹூலிஹி, அவன் அந்த வீட்டிலே நுழைகிற பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு கூறாமல் அந்த வீட்டிலே அவன் நுழைந்தால் கால ஷைத்தான், அப்ப ஷைத்தான் சொல்லுவானாம், அதரக்துமுல் மபீத், நாம தங்கி இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, நமக்கு தங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இந்த வீட்டுல கிடைச்சிருச்சு என்று ஷைத்தான் சொல்லி விடுவானாம். அதே போல இதாலம் எதுக்குரில்லாக இந்த துஆமிஹி, அவன் சாப்பாடு சாப்பிடுறப்ப அப்பையும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவனாக இருந்தால் கால, அப்ப ஷைத்தான் சொல்லுவானாம், அதரக்துமுல் மபீத வல் அஷாஅ, இந்த வீட்டுல நமக்கு தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த வீட்டுல நமக்கு சாப்பாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது என்று ஷைத்தான் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இந்த நபிமொழியில ரசூலுல்லாஹி என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு வீடு என்பது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டுமே ஒழிய இறைவனை நினைவு கூறுவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள போகும் பொழுது நீங்கள் அந்த இறை நினைவோடைய உள்ள போங்க என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதே முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மஸலுல் பைத்தில்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி, எந்த வீடுகள் அல்லாஹ்வினுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு உதாரணம், வல் பைத்தில்லதி லா யதுக்குருல்லாஹ ஃபீஹி, எதில் அல்லாஹ்வினுடைய பெயர் நினைவு கூறப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கும் உதாரணம், மஸலுல் ஹய்யி வல் மையித், உயிரோடு இருப்பவனுக்கும் இறந்தவனுக்கும் உதாரணம். எந்த வீடு உயிர்ப்போடு இருக்கிறது? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீடு, முழுக்க முழுக்க உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு வீடு. எங்கே அல்லாஹ் நினைவு கூறப்படாத வீடாக இருக்கிறதோ அந்த வீடு மையித்தான ஒரு வீடாக இருக்கிறதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அப்ப நாம நம்முடைய வீட்டை எப்படி வைக்கணும்? மையித்தாக இருக்கக்கூடிய எல்லா நிலையும் ஆக்கி வச்சுக்கிட்டு எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம போச்சே, அல்லாஹ்வுடைய நிம்மதி இல்லாம போச்சே என்று நாம் புலம்பினோமேயானால் அதற்கடுத்து அதுல என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? அப்ப நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலேயே இப்படி நம்முடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய அருளும் நிம்மதியும் கிடைப்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிவகைகளை நாம் முறையா கடைபிடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இது ஆரம்பத்தில் கூட ஓரளவு கடைபிடிக்கப்பட்ட விஷயம், இன்றைக்கு உள்ள காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அது மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவர் ஒரு வீட்டிற்குள்ள போறாரு, அது நம்மளுடைய வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு உள்ள போங்க மார்க்கம் சொல்லுது. நம்ம சொந்த வீடா இருந்தால் சலாம் சொல்லிட்டு உள்ள போலாம், அனுமதி கேட்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் அனுமதி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம். அதுவே அடுத்தவங்க வீடா இருந்தா சலாமும் சொல்லிட்டு போகணும்,
அவங்கள்ட்ட அனுமதியும் கேட்டு உள்ள போகணும் இப்படின்னு மார்க்கம் சொல்லுதே. இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? இன்னைக்கு நாம நம்மளுடைய வேலை முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு போறோம் அல்லது நைட்டு வீட்டுக்கு உள்ள போறோம், நாம சலாம் சொல்லிட்டு போறோமா? நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, டியூஷன் போயிட்டு வர்றாங்க, வெளியே ஏதாவது ஒரு தேவையை முடிச்சுட்டு வர்றாங்க. வரக்கூடிய பிள்ளைங்க எங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை நாம் வளர்த்து விட்டுருக்கிறோமா? சின்ன பிள்ளைகளுக்கும் நாம ஒழுங்கா கற்பிக்கிறது இல்ல, பெரியவர்களும் அதை முறையா கடைபிடிக்கிறது இல்ல. சரி, அப்படி சலாம் சொல்றதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது அதை யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி வரட்டும். நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுல நம்ம குடும்பத்தார்கள் இருக்க போறாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் வரட்டும். அவங்க ரிப்ளை பண்றாங்கன்னு வைங்க, வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, அப்படி அவங்க ரிப்ளை பண்ண உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி அருள் பரக்கத்து வரட்டும். இப்படி அல்லாஹ்விடத்துல துஆவை கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடத்துல அமைதியை கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. நாம நம்ம வீட்டுக்கு உள்ள போகும்போது யாரா இருந்தாலும் அதை தவறாம கடைபிடிங்கின்ற அளவுக்கு மார்க்க வழிகாட்டுது. அப்ப இது போன்ற துஆக்களை நாம அதிகப்படுத்தணும்னா வீடுகள்ல போகக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இந்த சலாம் சொல்லுகிற ஒரு பழக்கத்தை நாம வளர்த்துக்கிட்டாலேயே, உள்ள இருக்கிறவங்க அதற்கு மறுமொழி சொல்லக்கூடிய, அதற்கு பதிலளிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிட்டாலேயே, நாம ஒருவருக்கொருவர் அல்லாஹ்விடத்துல உதவியை தேடுகிற பொழுது அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கடைசி வரை இருக்கும்ல, அல்லாஹ்வுடைய சாந்தி நமக்கு கடைசி வரை இருக்கும்ல. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைப்பதற்கு அந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை மார்க்கம் சொல்லுகிறது. அதை நாம கடைபிடிக்காம இருக்கிறோம். அப்ப இதுல உள்ள அந்த குறைபாடுகளை எல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக இன்றைக்கு சில வீடுகள்ல டைல்ஸ்ல கூட பார்க்கலாம், சில நேரங்கள்ல உருவப்படங்கள் இருக்கிறது. ஆரம்பத்துல உருவப்படத்தை அதிகமாக வெறுத்த சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருந்துச்சு. மத்த சமூகத்தில் என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களை உருவமாக அவங்க போட்டோவாக மாட்டி வைத்திருப்பார்கள். இறந்து விட்டால் அந்த போட்டோவுல மாலைகளை மாட்டி வைத்திருப்பார்கள். அந்த பழக்கம் நம்ம சமூகத்தில் யார்கிட்டயுமே ஆரம்பத்தில் இல்லாம இருந்துச்சு. கேட்டா அந்த உருவப்படம் வைக்க கூடாது என்று நாம விளங்கி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சில வீடுகள்ல பார்க்கும் பொழுது அந்த வீடுகள்ல உள்ள டைல்ஸ்ல அதுல சில உருவங்கள் பொறிக்கப்படுகிறது. அதை அவங்க கவனிக்காம இருக்கிறாங்க, அதுல சில நேரங்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க. அப்ப இதுல மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களா இல்லையா? எந்த வீடுகள்ல உருவப்படங்கள் இருக்கிறதோ, எந்த வீடுகள்ல நாய் இருக்கிறதோ அங்கே வானவர்கள் நுழைய மாட்டார்கள். வானவர்கள் அருளை கொடுக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த வானவர்கள் உருவப்படங்கள் இருக்கக்கூடிய நாய் இருக்கக்கூடிய வீட்டில் நுழைய மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு நாம் வீடு கட்டுகிறோம் என்ற பெயரில் இது நல்ல ஸ்டைலா இருக்குது, மற்ற அந்த டைல்ஸினுடைய ஸ்டைலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அதுல உள்ள சில உருவங்களை நாம் கவனிக்காமல் விட்டு விட்டால் அது கூட நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போவதற்கு, அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணமாக போய்விடும். அப்ப இதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இப்படி மார்க்கம் என்னென்ன விஷயங்களை நாம நம்முடைய வீடுகளில் கடைபிடித்தால் அல்லாஹ்வுடைய நிம்மதியும் அருளும் கிடைப்பதாக மார்க்கம் சொல்லுகிறதோ அது போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம மாறுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தருவானாக என கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.